மழையுடன் கூடிய வானிலை தொடரும் நிலையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மலைப்பாங்கான பகுதிகளிலும் வாழ்கின்ற மக்கள் மண்சரிவு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அவதானிக்கப்படும் இடங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டார். சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட 20,000க்கும் அதிகமானோர் தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மலையகத்தில் பெய்து வரும் மழை காரணமாக மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. லிந்துலை, மெராயா, தங்கக்கலை, கேம்பிரைட் மேற்பிரிவு தோட்டத்தில் இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவத்தில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடும் மழை காரணமாக ஹேட்டன் எம்ஆர் நகர் பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வீட்டின் சுவர்கள் மற்றும் நிலம் வெடிப்புக்குள்ளாகியுள்ளன. மண்சரிவு காரணமாக குறித்த வீட்டில் வசித்தவர்கள் நகரசபை விடுதியில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கண்டி, மெததும்பர, ரங்கல் ரன்வில் தோட்டத்தின் ஆற்றை அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வீடுகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக தொழிலாளர் குடியிருப்புகளில் வசித்து வந்த 25 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. லைன் எல்லாம் வெடிச்சிருக்குது. மழை பெஞ்சு தகரமெல்லாம் எல்லாம் கூரையெல்லாம் கலண்டு எல்லாம் பனிஞ்சு இருக்குது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்க்க போனா நாங்கள் ஒரு ஆத்தோரத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம். மழை பெய்யுற நேரம் ரொம்ப பயமா இருக்கு. மழையில இந்த லைன் எப்ப போகுமோன்ற ஒரு பயந்த சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கல்லு பாறையில லயத்தை கட்டியிருக்காங்க. அந்த கல்லு பாறையில இருந்து நாங்க ராவைக்கு தூங்குற நேரம் எங்க பிள்ளைங்க நாங்க எல்லாம் அந்த ஒரே தான் போனோம்னு சொன்னாங்க. எங்களை மண்ணு நீங்க டோசர் கொண்டு வந்தோம் யாரு வந்து எடுத்தாலும் சொல்லி எங்களை வந்து உயிரோட பார்க்க போறது இல்லை. எங்க பிள்ளைகளை இழந்துட்டு நாங்க உயிரோட இருந்து வேலையில நாங்க இழந்து எங்க பிள்ளைங்க உயிரோட இருந்து வேலை. ரத்தினபுரி தெனியாய பிரதான வீதியின் ஆலின்கந்தை பகுதியில் மரம் முறிந்து வீழ்ந்தமையால் இந்த வீதியூடான போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் மரம் அகற்றப்பட்டதை அடுத்து போக்குவரத்து வளைமைக்கு திரும்பியது.